சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அருவி மட்டும் வரட்டும், நீங்க என்ன பண்றேன்னு பாரு. ஐயா வாங்க. மேம் இவருதான். வணக்கம்மா. பூசாரி ஐயா, நீங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். தைரியமா மேடம் கிட்ட உண்மையை சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாமா. இங்க பாருங்கய்யா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கிராமத்துல சிவசங்கரி சண்முகத்துக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? ஆமாம்மா, சிவசங்கரி சண்முகமும் திடீர்னு கோயிலுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஐயா, அப்ப என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? சொல்றேம்மா. கல்யாணம் முடிஞ்சதும் சண்முகத்தை தேடிக்கிட்டு இதோ நிக்கிறாரு நாராயணமூர்த்தி. இவர் கோயிலுக்கு வந்தாருமா. இல்ல, இவர் தங்கச்சிய சண்முகம் கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஆத்திரத்துல சிவசங்கரிய கத்தியால குத்த வந்தாருமா. அந்த நேரத்துல சிவசங்கரிய காப்பாத்துறதுக்கு சண்முகம் குறுக்க வந்தாருமா. இந்த பெரிய மனுஷன் சண்முகத்தை கொலை பண்ணிட்டாருமா. இல்ல 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 மேடம், இந்த ஆள் போய் சொல்றான் மேடம். இவன் சொல்றது யாருமே நம்பாதீங்க. சண்முகத்தை நான் கொலை பண்ணல மேடம், சிவசங்கரி தான் அவனை கொலை பண்ணான். இல்ல, எனக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். உள்ள தள்ளுங்க. மேடம் மேடம் நம்பாதீங்க மேடம். புகழ் புகழ் என்ன மன்னிச்சிரு புகழ். என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். நான் தான் சண்முகத்தை கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணிட்டேன் புகழ். மேடம் மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மேடம் 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 நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். கொலை பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. கேவலமா இருக்கு. புகழ் யோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நீர் கனி வடிக்கிறியா? மன்னிச்சிருப்பா. என்ன மன்னிச்சிரு அருவி. இத்தனை நாளா நீ சொன்னதை கேட்காம நான் பெரிய தப்பட்டேன். என்ன மன்னிச்சிரு. மேடம் என்ன விட சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிச்சிருங்க மேடம். மேடம் 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 எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க. என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. கனவா? ஐயோ, நான் பயந்தே போயிட்டேனே. இந்த கனவு பழிக்க கூடாது. என்ன பண்ணுவா? எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கு குறுக்கு வழின்னு ஒண்ணு இருக்கும். அதைத்தான் நான் செய்ய போறேன். அந்த சிவசங்கரியோட ஒரே வீக்னஸ் அவ பொண்ணு அருவிதான். அவளை கொன்றுவேன்னு மிரட்டினா அவ பயந்து போயிடுவா. அவ பொண்ணு உயிருக்கு பயந்து அவளே பூசாரிய வரவிடாம தடுத்துடுவா. அதை தான் நம்ம பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. போன் எடு. இந்த நேரத்துல யார் போன் பண்றா? யாருமா? யாரு தெரியலம்மா. யாருமா? நாராயணமூர்த்தி தான் போன் பண்றா. அவன் எதுக்காக இந்த நேரத்துல உங்களுக்கு கால் பண்றான்? போன் எடுக்காதீங்க, விடுங்க. இல்ல அருவி, அவன் இந்த நேரத்துல போன் பண்றானா ஏதாவது விஷயம் இருக்கும். எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டுமா. போனை எடுக்காதீங்க, சொன்னா கேளுங்க. இந்த நேரத்துல எல்லாம் அவன்கிட்ட பேசினா உங்களுக்கு தான் பிபி ஏறும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் எடுத்து பேசுறேன். இல்லனா அவ சொல்ல வந்தது என்னன்னு தெரியாமலே போயிடும் அருவி. டேய் நாராயணமூர்த்தி, எதுக்குடா இந்த நேரத்துல எனக்கு போன் பண்ற? என்ன சிவசங்கரி,
என்ன தூங்க விடாம டென்ஷன் பண்ணிட்டு நீ இப்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? என்னடா சொல்ற? ஏய், நீ ஊர்ல இருந்து கோயில் பூசாரிய கூட்டிட்டு வந்து எனக்கு எதிரா வாக்குமூலம் கொடுக்க வச்சா நான் என்ன பயந்துருவேன் நினைச்சியா நீ? அதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். நான் தான் சண்முகத்தை கொலை பண்ணேன்னு பூசாரிய சாட்சியா சொல்ல வச்சு என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? தாராளமா அனுப்புடி. ஆனா நான் ஜெயிலுக்கு போக பயப்படவே மாட்டேன். என்னம்மா? ஆனா ஒண்ணு, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தா அதுக்கு முன்னால உன் பொண்ணு அருவிய கொன்னுட்டு தான் நான் ஜெயிலுக்கு போவேன். டேய் நாராயணமூர்த்தி, மாமா மாமா என்ன? இதுக்கு தான் சொன்ன அவங்க கிட்ட பேசாதீங்கன்னு. போனை கட் பண்ணுங்க முதல்ல. சொன்னா கேளுங்க, கட் பண்ணுங்க. ஏய், என்ன சிவசங்கரி, உன் பொண்ணு பக்கத்துல தான் இருக்காளா? ரொம்ப டென்ஷனா பேசுறா போல இருக்க. அவ கிட்ட சொல்லு. அவளோட சாவு உன் கண்ணு முன்னாடி நடந்த சண்முகத்தோட சாவை விட ரொம்ப கொடூரமா இருக்கும்னு. டேய், என் பொண்ண பத்தி ஏதாவது பேசுன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கு கோவப்படுற சிவசங்கரி? ஏதோ அந்த காலத்துல உன் புருஷன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு மணமேடல இருந்து வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த கோவத்துல அவனை நான் கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை சிவசங்கரி. இதுக்கப்புறம் உன் புருஷன் என்ன திரும்பி வரவா போறான் சொல்லு? அவனும் போயிட்டான், நீயும் தண்டனைய அனுபவிச்சுட்டு வந்துட்ட. இங்க பாரு, உன்னோட அதிர்ஷ்டம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. அதுவும் அவங்க அத்தை குடும்பத்திலேயே போய் மருமகளா வாழ்ந்திருக்கா. அந்த அருமையான வாழ்க்கைய நல்லா வாழ்றத விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு எதுக்கு அவளுக்கு இந்த தேவையில்லாத வேண்டாத வேலைலாம் சொல்லு? உன் பொண்ணுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. உனக்கும் உன் பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனந்தமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவீங்களா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னேன், சண்முகம் கொலை கேஸ மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க.